ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ த மேக்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஓகே, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, ஒரு சின்ன கேங். ஸோ அவங்களுக்கு ஆசை, நம்ம பயங்கரமாக ஒரு கேமில் பயங்கரமாக பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சும்மா சாதா கேம்லாம் விளையாடக்கூடாது, நம்ம ஊரில் விளையாடுற மாதிரி ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாது. சும்மா பயங்கரமாக ஒரு கேமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்கிற ஒரு கேமை தான் விளாட்றாங்க. ஸோ இந்த கேம் சும்மா அந்த பறக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளையிங் இது மாதிரி. அந்த கேம் எவ்வளோ ஆபத்தானது, அது எப்படி விளாட்றாங்க, இவங்க பர்சனல் லைஃப்லாம் என்ன, இதுக்கு நடுவில் ஏன் இவங்க இந்த கேமை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கதையை சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. ஸோ இந்த கதை இந்த கேமை, அதாவது இந்த கேம்னால் என்ன அப்படிங்கிறத சொல்கிற விதமாக, அது எவ்வளோ ரிஸ்க்காக இந்த கேமில் விளாட்றாங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த கதையை மையமாகவே அமைச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி கதை பெருசாக எதுவும் இல்லைங்க, ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸோ இந்த கேமை அதை மட்டுமே மையமாக வச்சு தான் இந்த கதையே சுற்றுது. ஸோ அதுவுமே அவ்வளோ சுவாரஸ்யமாக சொன்ன மாதிரி எனக்கு தெரில. இந்த கேம் அவ்வளோ சுவாரஸ்யமாக, ஏன்டா இப்படி உயிரை கொடுத்து குதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படம் இருந்துச்சு. இதுக்கு நம்ம ஊர் சாதாரண கோலி குண்டு கேம் விளாண்டு போயிடலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பெருசாக எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆகலை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை தடுக்க விரும்பல. இதுக்காக 5க்கு ஒரு 2.8 கொடுக்கலாம்.